வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணாத பழைய பாட்டில் இல்லை இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த பாட்டிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து 4 பீசஸாக ஆக்கிக்கோங்க. கேக் டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பூ மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, நிறையா லீவ்ஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, இந்த க்ரீம் வச்சு நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கான நாசில் பைப்ஸ் வந்து நம்ம இந்த பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வில்லேஜ் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து கிடைக்காது, அங்கே இருக்கிற கடைகள்லையும் கிடைக்காது. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் சில ஏரியாஸில் வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செய்யணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்களாம் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 4 பார்ட்டை வந்து நம்ம 4 விதமான நாசில் வந்து இதில் வந்து செய்யலாம். நாலு டிசைன்ஸ் வந்து செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயுமே மெஹந்தி கோனுக்கு மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான டிசைன் வந்து இதில் வரும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் வந்து டேப் வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிசைன் வந்து இப்போ ரோஸ்லாம் வரைவாங்க இல்லையா, ரோஸ்லாம் செய்வாங்க க்ரீம் யூஸ் பண்ணி, பட்டர் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி ரோஸ் மாடல் வந்து அந்த பீட்டல்ஸ்லாம் வரைகிறதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் நாசல் வந்து யூஸ் ஆகும். அதாவது அதோட வாய் வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப சப்பையாக இருக்கணும். 2 கை வச்சு நல்லா அழுத்தி 2 சைடும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் வச்சு நீங்கள் அதை ஒட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை வந்து இந்த பீஸ்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு 2வது டைப் ஆஃப் நாசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நாசில்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறையா குக்கீஸ்லலாம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மஃபின்ஸ் கேக்ஸ்லலாம் வந்து இந்த ஸ்டார் நாசில்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை எப்படி செய்யலான்றது மட்டும் இதில் நான் காட்டுறேன். டேப் ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து வி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். அதோட மவுத் ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக, அதோட ஓப்பனிங்கை வந்து பெருசாக வச்சுட்டு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. வி ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு இதுவாக இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ இது வந்து ஸ்டார் நாசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பீட்டல்ஸ் நாசில்னு சொல்லுவாங்க. இலை வடிவத்தில் வந்து டிசைன் போடுவாங்க கேக் மேலே. அதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே பீட்டல்ஸ்க்கு செஞ்ச மாதிரியே பண்ணிவிட்டு நடுவில் வந்து சின்னதாக ஒரு சென்டரில் ஒரு கட்டிங் கொடுக்கணும்.
சென்டரில் சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துட்டா போதும், நமக்கு அழகாக அந்த இலையோட ஷேப்லேயே நமக்கு டிசைன் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு 4 டைப் ஆஃப் நாசலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாட்டிலோட மீதி போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முடியிலேருந்து 2 இன்ச் கிட்ட நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போது இந்த கீழே இருக்கிற பார்ட் இருக்குல்ல, இந்த ஃபனல் மாதிரி இருக்கு. ஹோல், அந்த மூடியில் வந்து ஹோல் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு நாசலும் செய்யலாம், பெரிய நாசல். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த அந்த ஃபனல் பார்த்திங்கன்னா 2 பீசஸையும் நான் வந்து ஒன்றா சேர்த்துட்டு இதில் வந்து குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஃப்ளவர் வாஷில் இருந்து நான் 2-3 பூ மட்டும் எடுத்துக்கிறேன். 2-3 பூ, 2 இலை மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து குட்டி சின்னதாக அழகாக ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கும். ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட நம்ம வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இலையையும் பூவையும் வந்து டேப் வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒரு 2லேருந்து 3 பூ, நான் வந்து இந்த சின்ன சின்ன பூ எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 பெரிய பூ வந்து ஒன்றா சேர்த்து இதில் நீங்கள் ஒட்டிடலாம். எந்த பூ வச்சாலும் அழகாக தான் இருக்கும். இதே மாதிரி மீதியை ஒட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அழகான குட்டியான ஃப்ளவர் வாஷ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இது பாட்டிலில் செஞ்ச மாதிரியே தெரியாது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற இந்த கேப்பை வந்து பாட்டிலோட கேப்பில் வந்து நம்ம ஹோல் போடணும். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த கத்தியை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணி அந்த இடத்துல ஹோல் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து நம்ம டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக ஹோல் போடும்போது நமக்கு ஸ்டார் ஷேப்பில் வரும். இப்போ இந்த ஸ்டார் ஷேப்பில் நான் வந்து ரஃப்பாக வரைச்சிருக்கேன். அந்த ஷேப்க்கு வந்து நான் அடுப்பில் அந்த கத்தியை காய வச்சு அந்த ஷேப்பில் நான் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா குக்கீஸ்லாம் செய்வாங்க இல்லையா, பட்டர் பிஸ்கெட், அதுக்கப்புறம் கேக்ஸ் இல்லாமல் பிஸ்கெட்ஸ் டைப்ஸ்லலாம் செய்வாங்க. நல்ல பெருசான ஹோல் வைக்கிற நாசல் வேணும். அதுக்காக வந்து இதை வச்சு நம்ம டோனட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா அதோட பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம மாவு போட்டு அதை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் நாசல்ஸ் வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு பேக்கெட், ஏதாவது ஒரு பேக்கெட் சின்னதாக ஒரு கவர் எடுத்து அதில் கொஞ்சமாக கட் பண்ணி அது உள்ளே நீங்கள் இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் க்ரீம் ஃபில் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன பாட்டிலே வந்து நம்ம இத்தனை டைப் ஆஃப் இது வந்து செஞ்சிட்டோம். இதே மாதிரி நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட்டாக நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும்.